ஃபீமேல்ஸில் அனீமியா அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக பார்க்கப்படுது. அனீமியா அந்த ரத்த சோகைங்கிறது அகைன் இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு சிம்டம் தான். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா லேடிஸில் டெஃபினட்டாக அனீமியா வந்து ப்ரெவலன்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. முக்கியமாக நியூட்ரிஷனல். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் ஒரு பிளட் லாஸ் போகிறதுனால அதனாலேயும் அவங்களுக்கு ஜென்ரலாக ஜென்ஸோட ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். பட் இந்த அப்நார்மல் ஹீமோகுளோபின் அனீமியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு இருந்துச்சுன்னா அது வேற ஒரு நோயோட ஒரு அறிகுறியாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா இது மூணுல எது டேஞ்சரஸ் தான்? டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே வலி கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்க இன்ஃபெக்ஷன். ட்ரபிள்சம் அப்படிங்கிறது பேஷண்ட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷர் தான் நான் சொல்லுவேன். ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது பேஷண்ட் சிம்டமேட்டிக்காக ரொம்ப இருக்கிறது. பட் என்ன கேட்டால் எல்லாமே டேஞ்சர் தான். ஃபிஷர், ஃபிஸ்டுலா திருப்பி வருமா டாக்டர்? ஆமாம். பேசிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து மலச்சிக்கல். கண்டிஷன்ஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அந்த கான்ஸ்டிபேஷன் எதுவுமே கண்டுக்கலன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் திருப்பி வரும். இப்போ எனக்கு ப்ளீடிங் இருக்குன்னா நான் ஃபிஷரா பைல்ஸா ஃபிஸ்டுலான்னு எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியுமா? நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக பைல்ஸில் ரொம்ப பெயின் இருக்காது. ஃபிஷரில் வந்து ரொம்பவே எரிச்சல், ஒரு பெயின், அதாவது முகத்தெல்லாம் இறுக்கமாக வச்சு ஒரு இரிட்டேட் ஆகிட்டு, ஏன்னா தட் பெயின் இஸ் so much that they cannot throw it outside. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்காரு. கண்டிப்பா இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு கடந்த 5 வருஷமாவே ஃப்ரீ மெடிக்கல் அசிஸ்டன்ட் 24/7 அப்படின்ற குரூப்பை ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த குரூப்ல ஒரு நாளைக்கு 400ல இருந்து 500 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 lakh மெம்பர்ஸ் கிட்ட இந்த குரூப்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க எல்லா சர்வீஸுமே ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ நமக்கு எப்பவுமே மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட தான் கேட்போம். ஆனா நம்ம சேனல்ல இன்னைக்கு டிஃபரெண்டான ஒரு ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு ஆங்கரா நான் அவர்கிட்ட வந்து क्वेश्चन கேக்குறக்கோ நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட நம்ம இடத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பேச போறாரு. கண்டிப்பா இந்த ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சோ அதனால டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சத்யா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு 5 முக்கியமான காரணங்கள். வணக்கம், நான் உங்க டாக்டர் செந்தில் பேசுறேன். முதல் காரணம், நான் இப்ப கேட்க போற கேள்விகளுக்கு கேமரா முன்னாடி ஒளிவு மறைவா சொல்ல டாக்டர் நிறைய பேர் தயங்குவாங்க. ரெண்டாவது முக்கியமான கேள்விகள் 3 டாபிக்ல பேச போறோம். ஜாண்டிஸ், ஆல்கஹால், எர்னியா அண்ட் பெரியானல் டிசீசஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா, பைல்ஸ். இதை பற்றி பொதுமக்களுக்கு புரிதல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை. மூணாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 to 40% ஆஃப் கேஸ்ட்ரோ சர்ஜரிஸ் தேவையில்லாமல் அன்னெசரியாக நடக்கப்படுதுன்னு ஒரு ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு புரிதலை கொடுக்கும். நாலாவது முக்கியமான காரணம், நம்ம பார்க்க போகிற டாக்டர் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை மார்க்கெட்டிங்லேயோ பார்க்குற டாக்டர் கிடையாது. நான் மீட் பண்ணுற டாக்டர் டாக்டர் தினேஷ் ராமசாமி சார், சீனியர் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வித் 20 years of experience. He has worked in top 4 hospitals in India. சென்னையில் வந்து ரொம்ப வருஷமாக 20 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் எத்திக்கல், எக்ஸ்பீரியன்ஸ், தேவையில்லாத சர்ஜரிஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி அப்ரோப்ரியேட் சர்ஜரிஸ் மட்டும்தான் பண்ணுறாரு. அஞ்சாவது முக்கியமான காரணம், நீங்கள் இந்த மாதிரி வியாதிகளோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இல்லை பிரச்சனைகளோடு இருக்கீங்க, சொல்யூஷன் இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு பதில் சொல்லும். நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை 8110045117 அனுப்புனீங்கன்னா டாக்டர் தினேஷ் ராமசாமி சார் கிட்ட இருந்து உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சார் வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸாக ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸில் ட்ரெயின் ஆகிருக்கீங்க. இந்தியாவில் டாப் 10 ஹாஸ்பிட்டல்ஸில் 4 ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பல லட்சம் சர்ஜரிஸ் பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ரோபோட்டிக் பண்ணும்போது அந்த லேப்போட லேர்னிங் கர்வ் இருக்கும் போது பெனிஃபிட்டாக இருக்கா? ரெண்டாவது கேள்வி, இப்போ நான் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வரேன், ரோபோட்டிக்கில் 20 சர்ஜரி பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து டேரக்டாக ரோபோட்டிக் பண்ண முடியுமா? ஸோ உங்களுக்கும் ஒரு நியூவாக வர ரோபோட்டிக் டாக்டருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல டாக்டர் அந்த லேர்னிங் கர்வில்? இல்லை, அது வந்துட்டு சர்ஜரி இஸ் நாட் ஒன்லி டெக்னிக்காலிட்டி. அதாவது ஒரு சர்ஜரி பண்ண தெரிஞ்சாலே ஒரு சர்ஜன் சொல்ல முடியாது. ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சர்ஜரி பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு நல்ல சர்ஜன். அது வந்துட்டு யாருக்கு பண்ணணும், எப்போ பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு பெட்டர் சர்ஜன். யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஒரு பெஸ்ட் சர்ஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த சர்ஜரி பண்ணுறேன்னா, எனக்கு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் மெடிக்கல் சயின்ஸில் எனக்கு ஒரு ட்ரைனிங் இருந்தது. ஐ வாஸ் அண்டர் சூப்பர்விஷன் ஆஃப் சம்படி. ஸோ சம்படி ஒருத்தர் அடுத்ததுக்கு லெவலுக்கு போகிறாங்க அப்படின்னா ஒரு சூப்பர்விஷனில் தான் நம்ம போயாகணும். லேப்ரோஸ்கோப்பி ரொபோட்டிக் பண்ணால் இன்னும் நம்ம ஊரில் வரல. ஆக்சுவலி ரொபோட்டிக்லேயே எப்படி நம்ம டிரைவிங் ஸ்கூலெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நம்மளுக்கு ஒரு பெடல், பிரேக், ஆக்சிலேட்டர் இருக்க மாதிரி அந்த சொல்லிக் கொடுக்குறவருக்கு இருக்கும். ஸோ ரொபோட்டிக் ட்ரைனிங்கில் வந்து அந்த மாதிரி கன்சோல் இருக்குது. இவரால் பண்ண முடியலன்னா அது அதர் சர்ஜன் கேன் டேக் ஓவர். ஸோ ட்ரைனிங் மே பி பெட்டர் இன்
robotic surgery. Everybody has a learning curve. We may make small mistakes. அதுக்கு தான் இப்போ சிமுலேஷன் ஆக்சுவலி நெக்ஸ்ட் திங் இன் அவர் ட்ரைனிங் வந்து கொண்டு வரது சிமுலேஷன் கொண்டு வராங்க, தென் cadaveric ட்ரைனிங் கொண்டு வராங்க. ஸோ when you do lot of cases you will have more, அதாவது எக்ஸ்போஷர் நம்ம ட்ரைனிங் பீரியட்லேயே நம்ம நிறைய சர்ஜரிஸ் பார்க்குறோம் தெரிஞ்சது அப்படின்னா that is an advantage you have. So I was fortunate in that aspect that I was in a institute where a lot of major surgeries, numbers, volumes பார்த்தீங்கன்னா one of the highest இந்த இந்தியா. நம்ம என்னோட பிஜிலையும் சரி, எம்எஸ்லையும் சரி, எம்சிஹெச்லேயும் சரி, ஒரு ரெஃபரல் சென்டர்ஸ் ஆஃப் நார்த் இந்தியாவில் வந்து நம்ம இருந்தனால ஸோ அந்த அளவுக்கு பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த காம்ப்ளிகேட்டட் கேசஸ் நம்மளால் பார்க்க முடியும்னு. ஸோ புதுசாக வரவங்களும் கண்டிப்பாக தே வில் ஷைன். ஏன்னா நாளைக்கு எனக்கு எதாவது பிரச்சனைனா அவங்க தான் வந்து எனக்கு பண்ணி ஆகணும். ஐ கேனாட் டூ சர்ஜரி ஃபார் மை செல்ஃப். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு கெட் அ சான்ஸ் அண்ட் தே வில் ஆல்சோ லேர்ன். பட் அது ஒரு ப்ராப்பராக சூப்பர்வைஸ்டாக பேஷண்ட்ஸ்க்கு எதுவும் தொந்தரவு இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் எஜ் ஆல்வேஸ். ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான ப்ராப்ளம் நம்ம பேச போகிறது வந்து இந்த பெரிய ஆனல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர். என்னென்னா நிறைய பேருக்கு வந்து ப்ளீடிங் ஆகுது. எல்லாரும் மனுஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டே மோஷன் போகும்போது பிளட் வந்துருக்கும், அதை யார்ட்டும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தாட்டி தான் பிளட் வருது, அது நம்ம சரியாயிடும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சில பேருக்கு அது ஃபிஷரா, ஃபிஸ்டுலாவா, பைல்ஸா அப்படின்றது தெரியல. அது உங்கள் ஒய்ஃப் கிட்டேயோ இல்லை ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்டேயோ கூட சொல்ல பயப்படுறாங்க. எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ் ஆக்சுவலாக அது வந்து போனால் டாக்டர் கிட்ட போனால் எக்ஸாமின் பண்ணணும், அதெல்லாம் ஒரு மாதிரி தர்ம சங்கடமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை பற்றி கேட்கணுன்றதுக்காக தான் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து ஃபீமேல்ஸில் அனீமியா அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக பார்க்கப்படுது. ஸோ அந்த அனீமியா பற்றி உங்களோட அனீமியா, அந்த ரத்த சோகைங்கிறது அகெயின் இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, இது ஒரு சிம்டம் தான். நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா லேடிஸில் டெஃபினட்டாக அனீமியா வந்து ப்ரெவலன்ஸ் ரொம்ப காமனாக இருக்குது. முக்கியமாக நியூட்ரிஷனல். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் டைமில் ஒரு பிளட் லாஸ் போகிறதுனால அதனாலேயும் அவங்களுக்கு ஜென்ரலாக ஜென்ஸோட ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கும். அது எந்த அளவுக்கு அதை ரெகுலராக பார்க்குறாங்க இல்லை நெக்லெக்ட் பண்ணுறாங்கன்னு பொறுத்து இருக்குது. பட் இந்த அப்நார்மல் ஹீமோகுளோபின் அனீமியா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாளுக்கு இருந்துச்சுன்னா அது வேற ஒரு நோயோட ஒரு அறிகுறியாக அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப காமனாக பார்க்குறது பைல்ஸ். நீங்கள் சொன்ன மாதிரி பைல்ஸ், ஃபிஷர். இன்ஃபேக்ட் லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் வந்து ரொம்ப காமன் பைல்ஸோட, எஸ்பெஷலி ஆஃப்டர் ப்ரெக்னன்சி அந்த ஹார்மோன் சேஞ்சில் கான்ஸ்டிபேஷன் அவங்களுக்கு இருக்கிறது. ஸோ மோஷன் அந்த டைட்டாக போகிறது தான் முக்கியமான காரணம். நீங்கள் சொன்ன அதே ரீசன் தான். டாக்டர்ஸ் கிட்ட வந்தால் ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. தேர் ஹவ் பீன் பேஷண்ட்ஸ் வருவாங்க, ஆனால் இல்லை நான் எக்ஸாமினேஷன் பண்ண முடியாது, நீங்கள் மருந்து மட்டும் கொடுங்க அப்படின்னு. சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அது பைல்ஸாக ஃபிஷரானு எக்ஸாமின் பண்ணால் தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும். பட் அவங்க சொல்கிற மற்ற சிம்டம்ஸ்னாலையும் இப்போது பைல்ஸில் வந்து ஜென்ரலாக வந்து ரொம்ப பெயினோ எரிச்சலோ இருக்காது. இந்த ஃபிஷரில் தான் வலி எரிச்சல் இருக்கிறதுனால ஸோ அது மோஸ்ட் ஆஃப் ஃபிஷர் அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். பைல்ஸுக்கும் நம்ம எக்ஸாமின் பண்ணணும், அது எந்த அளவுக்கு வீங்கி இருக்குது, அது என்ன கிரேடில் இருக்குங்கிறத மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ளீடிங் போய் சில பேருக்கு பைல்ஸ்னாலே ஹீமோகுளோபின் 50% வரைக்கும் கம்மியான பேஷண்ட்ஸுக்கும் பார்த்துருக்கோம். அதே நேரத்தில் இது பிளட்டு போகிறது வெறும் பைல்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கேன்சர் டயக்னோசிஸ் ரொம்ப நாளாக மிஸ் ஆனதையும் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மோஷனில் பிளட்டு போகிறது அப்படிங்கிறது ஒரு சிம்பிளாக எடுக்காமல் அது ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இமிடியேட்டாக ஒரு டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னீங்க. வென் ஷுட் அனீமியா பேஷண்ட் மீட் அ சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட்? எப்போ அவங்க உங்களை மீட் பண்ணணும்? ஏஜ் ஃபேக்டர். ஒரு வயசு வந்து 50 வயசு மேலே இருக்குது. அதாவது பர்சிஸ்டன்ட் அனீமியா. இப்போது நிறைய பேர் ஜென்ரலாக ஒரு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னு சொன்னோன்னா அவங்களே போயிட்டு அந்த அயன் டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 2 மாதம் சாப்பிட்றாங்க, அதிகமாகுதுன்றாங்க, திருப்பி விட்டுறாங்க, திருப்பியும் குறையுது, திருப்பியும் இது ஒரு சைக்கிளாக போகுது. இது ஒரு இது எதனால இந்த அனீமியா இருக்குது? ஸோ அனீமியா வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கனால வரலாம், இல்லைனா பிளட் லாஸ்னால இருக்கலாம். ஸோ பிளட் லாஸ் ஆச்சுன்னா எங்கேருந்து பிளட் லாஸ் ஆகுது? ஸோ காமனாக நம்ம பார்க்குறது வந்து இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்டில் வந்து பிளட் லாஸ் ரொம்ப காமன். ஸோ வயிற்றில் புண்ணு, அல்சர், சரிங்களா? அதே மாதிரி பைல்ஸ், இது ரெண்டும் காமனான பினைன் கண்டிஷன் சொல்லுவோம். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்டொமக் கேன்சர்னாலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம், இல்லைனா ரெக்டல் கேன்சர்னால, கோலோரெக்டல் கேன்சர்னால வரலாம். ஒரு பேஷண்ட் இப்போ டைம் தான் சொல்கிறேன், ஒரு ஆல்மோஸ்ட் 75 இயர்ஸ், அவங்களுக்கு அனிமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதமாக அயன் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் வந்தது. அப்போது வந்து ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போனாங்க. கார்டியாலஜிஸ்ட் செக் பண்ணும்போது ஹீமோகுளோபின் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது கண்டுபிடிச்சாரு. ஆனால் ஹார்ட்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னனால ஒரு டவுட்டில் ஒரு சிடி ஸ்கேன் எடுத்திருக்காரு. அந்த சிடி ஸ்கேனில் பார்த்தா அந்த வயிற்றில் வந்து கொஞ்சம் ஒரு கட்டி மாதிரி இருக்குது, இரைப்பையிலன்னு சொல்லி அப்புறமா எண்டோஸ்கோப்பி எடுத்து அது கேன்சர்னு ப்ரூவ் பண்ணாங்க. இது பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரிவர்ஸில் போயிருக்கு. நார்மலாக வந்தால் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் வந்திருந்தாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம எண்டோஸ்கோப்பி பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் என்ன ஸ்டேஜ்னு பார்க்க சிடி ஸ்கேன் போயிருப்போம். ஸோ அந்த அனிமியாங்கிறத நம்ம சப்போஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் இதுலேயும் சொல்லுவோம். 50 இயர்ஸ்க்கு மேலே பசி இல்லாமல் இருக்கிறது,
அதுக்கப்புறம் வெயிட் ரொம்பவே கம்மியாகுது. அன்இன்டென்டட் வெயிட் லாஸ். நம்ம வெயிட் குறையணும்னு நினைக்கல, ஆனால் ரொம்ப குறையுது. பார்த்தாலே சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தா ரொம்ப இழைச்சிட்டு, அதாவது வெயிட் லாஸ். இப்போ மெனி பீப்புள் ரெகுலராக போய் வெயிட்லாம் பார்த்துலாம் செக் பண்ணுறதில்ல. பட் நம்ம போடுற ட்ரெஸ்ஸு கொஞ்சம் திடீர்னு லூஸ் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை பார்க்குறவங்கலாம் ஒரு மாதிரி சொல்கிறாங்கன்னா, தென் இமிடியட்லி யூ ஷுட் கெட் இட் செக்ட். ஸோ இந்த ஸ்டொமக் கேன்சர், கோலோரெக்டல் கேன்சர் இதெல்லாம் கூட இந்த அனீமியாவுக்கு காரணமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த அனீமியா அப்படிங்கிறது நம்ம ஜஸ்ட் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலா இது மூணுல எது டேஞ்சரஸ் டாக்டர்? டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னால் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே வலி கொடுக்கறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் இருக்க இன்ஃபெக்ஷன். ஏன்னா அந்த ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா, அதில் நிறைய நரம்புகள் இருக்குது. அந்த ஏரியா வந்து லிமிட்டெட் ஏரியா. ஸோ அதனால தான் இங்கிலீஷில் கூட சொல்லுவாங்க, யாராவது ரொம்ப தொந்தரவு பண்ணாங்கன்னா அதை சொல்கிறது, அந்த இடத்துல வலியை தாங்க முடியாது அப்படிங்கிறது. ஸோ ட்ரபிள்சம் அப்படிங்கிறது பேஷண்ட்டுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிஷர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் உயிரே போயிடுச்சு எனக்கு என்னால். அண்ட் இந்த வலி மோஷன் போனால் வலி வருங்கிறதுனால நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு சாப்பிட்டா மோஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு ஃபியர் ஃபேக்டர். அடுத்தது இந்த ஃபிஸ்டுலா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும், கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சம்டைம்ஸ் அதில் ஆனால் ஆப்சஸ் பஸ்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதே மாதிரி சிவியர் பெயின் வரலாம், ஃபீவர் வரலாம். பைல்ஸ் வந்துட்டு யூஸ்வலி அந்த சொன்ன மாதிரி பெயின்லெஸ், அது ப்ளீடிங் மட்டும் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அந்த ப்ளீடிங்கே ரொம்ப போயிடுச்சு அப்படின்னாக்க, நம்ம உடம்புல இருக்க ரத்தம்லாம் கம்மியாச்சுன்னா அதனால நான் சொன்ன மாதிரி மூச்சு திணறல், அதுக்கப்புறம் காலில் வீக்கம், அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வரைக்கும் கூட சில பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது பேஷண்ட்க்கு சிம்டமேட்டிக்காக ரொம்ப இருக்கிறது. பட் என்ன கேட்டால் எல்லாமே டேஞ்சர் தான். டாக்டர் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் உங்களுக்கு நான் அனுப்பியிருந்தேன். நான் ஆக்சுவலாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க, 4th டிகிரி பைல்ஸ், இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நான் வர சொல்லுங்க அப்படின்னு. நீங்கள் கூட எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒரு பெயினில் வருவார், படுக்க வைக்கணும் அப்படின்லாம் பண்ணியிருந்தீங்க. பட் அவர் நார்மலாக நடந்து வந்தாருன்னு சொன்னீங்க. நான் அவரை பார்க்கல, ஃபோனில் தான் என்கிட்ட பேசினார். ஸோ இது தேவையில்லாமல் கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் திணிக்கப்படுதா? 4th கிரேட் 5th கிரேட் பயமுறுத்துறாங்களா, இல்லை 2nd கிரேடு தான் சொன்னீங்க நீங்கள், அதுக்கப்புறம் சர்ஜரி பண்ணிட்டாங்க, நல்லபடியாக இருக்கார் அவர். ஸோ இது நடக்குதா டாக்டர்? நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளில் கேட்டிங்கன்னா அது நடக்குதுன்னு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ அது பேனிக் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு டிசீஸ் பற்றி நம்மளுக்கு தெரியாமல் போகும்போது, பிகாஸ் அவங்க லேமேனாக இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க அதை தான் முழுசாக நம்பி ஆகணும். தே பிலீவ் அந்த டாக்டர் அவங்களோட நம்ம பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் செய்கிறாங்க அப்படிங்கிற பிலீஃப் இருக்கணும். அந்த ட்ரஸ்ட் இல்லைன்னா அப்புறம் டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நான் நிறைய பேருன்னு சொல்ல மாட்டேன், அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு யங் கேர்ள், அவங்களுக்கு அந்த ஃபிஷ்ல ப்ராப்ளம் தான் இருந்தது. அது உடனடியாக ஆப்ரேட் பண்ணலாம், பின்னாடி கேன்சராக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி தட் இஸ் நாட் ட்ரூ. அந்த மாதிரி ஃபிஷ்லாம் கேன்சரெல்லாம் மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி நிறைய டிசீசஸ் சம்டைம்ஸ் மேபி டியூ டு சம் ரீசன்ஸ், சம் ப்ரெஷர், சம்டைம் பேஷண்ட் இப்போ இங்கே வரலன்னா வேறு எங்கேயாவது போவாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஆல்வேஸ் டெல், எப்போ பேஷண்ட்டாக வந்து எனக்கு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள் டாக்டர்னு சொன்னால் தான் நம்ம அதை பண்ண முடியும். சி லைக் யூ செட், ஐ டன் so many operations, still some patients do get complications. ஏன்னா இப்போ நான் சர்ஜரி பண்ணி காம்ப்ளிகேஷன் வரலாம் சொன்னால் 2 வாய்ப்பு தான். ஒன்று நீங்கள் பெரிய சர்ஜரி எதுவும் பண்ணாமல் இருப்பீங்க, இல்லைன்னா போய் சொல்கிறீங்க. சம் பேஷண்ட்ஸ் வில் கெட் சம் ப்ராப்ளம்ஸ். அது நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, பீப்புள் who had some doubt, ஒரு பயம், நம்மளை பிடிச்சி வந்து இப்போ வீட்டிலலாம் தள்ளி ஃபோர்ஸ் பண்ணி நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி வச்சுட்டாங்களே. some of these patients develop these kind of complications. So when patient is so confident, even 3 days back I did ஒரு ரீசர்ஜரி மாதிரி லீக். ஐ எக்ஸ்பிளைன் த பேஷண்ட் ரிஸ்க், ஓப்பன் சர்ஜரிலாம் இருக்கும்னு. பேஷண்ட் காலையில் சிரிச்சுட்டு, டாக்டர் நீங்கள் லேப்ரோஸ்கோப்பில் பண்ணுறீங்க டாக்டர், எனக்கு தெரியும் டாக்டர் அப்படின்னார். வி கம்ப்ளீட்டட் த சர்ஜரி பை லேப்ரோஸ்கோப்பி. ஐ வாஸ் ஸோ ஹாப்பி, ஹி வாஸ் ஸோ ஹாப்பி தட் ஐ ஃபீல் தட் த கான்ஃபிடன்ஸ், ஒன் பாசிட்டிவ் திங்கிங், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ ஃபீல் எதை விஷயத்தை பற்றி நம்மளுக்கு தெரியலோ அது பயமாக இருக்கும். ஸோ ஐ try to explain everything to the patient, gain their confidence and let them decide instead of we forcing the surgery on them. இது பட் சம்டைம்ஸ் எமர்ஜென்சியில் சொல்லுவோம், சம்டைம்ஸ் அவங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். தட் டைம் we have to tell. இது மாதிரி சம்டைம்ஸ் பவல் பர்ஃபரேஷன் சொல்லுவாங்க, குடலில் ஓட்டை விழுந்துருச்சு, இமிடியேட்டாக இதை சம் ப்ளீடிங். ஸோ சம்டைம்ஸ் we have to tell that, இல்லைங்க இப்படி பண்ணலன்னா உயிரே போய்டும்னு சொல்லி அந்த விஷயங்கள் நம்ம சொல்லி தான் ஆகணும். அதில் சில புரிஞ்சவங்க இருப்பாங்க, புரியாமல் இருப்பாங்க. ஸோ we have to tell that. பட் இந்த மாதிரி பைல்ஸில் வந்து ரொம்ப எமர்ஜென்சி உடனடியாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிடையாது தான். அகெயின் தேர் ஆர் ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன்ஸ், கிரேடிங், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரேடிங்லாம் மாற்றிக்க முடியாது. இப்போ எல்லோரும் பார்த்து சாட் ஜிபிடி கூகுளில் போட்டு பார்த்தா அவங்களே சொல்லிடுவாங்க, அது படத்தோடு போட்டிருப்பாங்க எப்படி எது கிரேட் 1 கிரேட் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் தட் ஹேப்பன்ஸ். பட் we can only control what we can do. We cannot control what others do. இல்லை இப்போ நீங்கள் வந்து இது மாதிரி பைல்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலாவில் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டு இருக்கு, டாக்டர் கிட்ட எந்த டாக்டர் கிட்ட போக முடியல, என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் ரிப்போர்ட்ஸை வந்து 8110045117 அனுப்புனீங்கன்னா டாக்டர் தினேஷா கிட்ட ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ஒப்பீனியன் வாங்கி உங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ தேவையில்லாத சர்ஜரிஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். டாக்டர், 2வது முக்கியமான கேள்வி, இந்த ஃபிஷர், ஃபிஸ்டுலா திருப்பி வருமா டாக்டர்?
ஆமாம், பேசிக்காக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன். ஸோ நம்ம இந்த கண்டிஷன்ஸ்க்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த கான்ஸ்டிபேஷன் எதுவுமே கண்டுக்கலன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் திருப்பி வரும். ஸோ என்னோட ட்ரீட்மெண்ட் எதுவுமே நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கான்ஸ்டிபேஷன் என்ன காரணங்கள்ல மெஜாரிட்டி ரீசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டயட்டாக தான் இருக்குது இந்த காலத்தில். ஃபைபர், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குது, தண்ணி இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணுவோம். நிறைய பேருக்கு இப்போ எங்கள் ஏஜ்லேயே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஈவன் 25 இயர்ஸ் 30 இயர்ஸில் டயக்னோஸ் வித் டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுமே ஒரு மலச்சிக்கலுக்கு வரதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி செகண்டரி காசஸாக இருக்கான்னு பார்ப்போம். மூணாவது சம் ஹேபிட். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமில் போயிட்டு மொபைல் எடுத்துகிட்டு போய் உட்காந்துடுறாங்க. அந்த கான்சன்ட்ரேஷன் நார்மலாக நடக்கிற ஒரு ஃபிசியாலஜி வந்து நடக்க மாட்டேங்குது, பிரெயினில் கோஆர்டினேஷன் இருக்க மாட்டேங்குது. அவங்க சொல்கிறாங்க போய் உட்காந்து அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அன்னெசரி தே ஆர் ஸ்ட்ரெயினிங் மோர். ஸோ அந்த மசில் கோஆர்டினேஷன் சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில காரணங்கள் இருக்குது. ஸோ நம்ம அது என்ன காரணம்னு கண்டுபிடிச்சாதான் இந்த ஃபிஷர் அது சரி பண்ணாலுமே திருப்பி அந்த கான்ஸ்டிபேஷன் வந்துச்சுன்னா ஃபிஷர் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஸ்டுலாவும் பார்த்தீங்கன்னா அது வந்து பேசிக்காக ஒரு இன்ஃபெக்ஷன் ஆஃப் த கிளாண்ட் மாதிரி. அதில் எந்த டைப் ஆஃப் ஃபிஸ்டுலா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். சிம்பிள் ஃபிஸ்டுலா, காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலா அப்படின்னு. ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபிஸ்டுலாவில் ரெக்கரன்ஸ் காமன். ஏன்னா அதில் வந்து சைட் பிரான்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து ஒரு வேராக எடுத்தாலும் சைடில் இருந்து கிளைகள் மாதிரி போகிறதுனால அதுலேருந்து புதுசாக ஏதாவது உருவாகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இதில் ரிகரன்சஸ் இருக்க தான் செய்யும். தட் வி எக்ஸ்பிளைன் டு த பேஷண்ட். பட் முடிஞ்ச வரைக்கும் அந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வரது கிடையாது. ஸோ லைஃப் ஸ்டைலையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக க்யூர் இருக்கும். சார் இப்போ இன்னொன்று என்னென்னா, அஸ் எ பேஷண்ட்டாக இப்போ எனக்கு ப்ளீடிங் இருக்குன்னா நான் ஃபிஷராக பைல்ஸாக ஃபிஷ்லான்னு எனக்கு அதை கண்டுபிடிக்க முடியுமா? நான் சொன்ன மாதிரி யூஸ்வலாக பைல்ஸில் ரொம்ப பெயின் இருக்காது. ஃபிஷரில் வந்து ரொம்பவே எரிச்சல், ஒரு பெயின், அதாவது மோஷன் போகும்போது கூட தெரியாது. மோஷன் போயிட்டு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் ஒரு ஜோக்காக எங்கள் காலேஜ்லாம் சொல்லும்போது ஏன்டா ஃபிஷர் அந்த மாதிரி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முகத்தெல்லாம் இறுக்கமாக வச்சு ஒரு இரிட்டேட் ஆகிட்டு, ஏன்னா தட் பெயின் இஸ் ஸோ மச் தட் தே கேனாட் ஷோ இட் அவுட் சைட். அந்த மாதிரி முக்கியமாக வந்து நீங்கள் சொன்னீங்க டிலே பண்ணக்கூடாது சில டைமில் அப்படின்னீங்க. எந்த மாதிரி ஸ்டேஜஸில் நம்ம டிலேவே பண்ணக்கூடாது, இமீடியட்டாக சர்ஜரி பண்ணணும்? நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில். என்ன மாதிரி கேசஸ், இந்த மாதிரி பெரியானல் கேசஸில் எந்த ஸ்டேஜில் இல்லை எந்த ஸ்டேஜில் வந்து டெஃபினட்டாக சர்ஜரி இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லுவீங்க? நிறைய இந்த ஃபிஷர் பேஷண்ட்ஸை வந்து உட்காருங்க சார்னா உட்கார கூட மாட்டாங்க. தே ஆர் ஹேவிங் ஸோ மச் பெயின். உட்காந்தா கூட அவங்களால வலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்லாம் மெடிக்கல் ஆக்சுவலி 60 to 70% ஆஃப் மை பேஷண்ட்ஸ் நான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறது. இந்த ஃபிஷர், பைல்ஸ் எல்லாமே வெரி ரேர்லி வி கோ ஃபார் சர்ஜரி. பட் இந்த மாதிரி சிவியர் பெயின், அந்த பெயின் உடனடியாக சரியாகணும்னா அந்த சர்ஜரி பண்ணால் தான் அந்த பெயின் சரியாக போகுது. இல்லை சில பேருக்கு வந்து நான் எனக்கு ஒரு 2 வருஷமாகவே இந்த தொந்தரவு இருக்குது சார், நான் மெடிசன் எடுக்கிறேன், கொஞ்சம் சரியாகுது, ஆனால் திருப்பி வருது, என்னால் தாங்க முடியல, திருப்பி என்னால் மெடிசன் போட்டுகிட்டே இருக்க முடியல, தென் ஒரு பர்மனெண்ட்டாக அதுக்கு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா தென் வி கோ ஃபார் சர்ஜரி. அகெயின் இந்த பைல்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் அண்ட் டயட்லேயே கிரேட் 1 கிரேட் 2 பைல்ஸ் மெஜாரிட்டி மேனேஜ் பண்ண முடியுது. பட் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த பைல்ஸ்னால அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தென் வி அட்வைஸ் சர்ஜரி. இந்த கிரேட் 4 அப்படிங்கிறது என்னென்னா பைல்ஸ் வந்து மொத்தமாக அது வெளியே வந்து மாட்டிக்கிறது. அண்ட் அகைன் இட்ஸ் a வெரி பெயின்ஃபுல் கண்டிஷன். ஸோ அதுக்கெலாம் எமர்ஜென்சியாகவே சர்ஜரி பண்ணணும் அந்த வீக்கத்தை குறைஞ்சிட்டு. இந்த கிரேட் 2 கிரேட் 3க்கு வந்து மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் சரியாக வரலன்னா we can go for surgery. ஸோ இந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நிறைய டேபூஸ் இருக்குது. நிறைய பேர் ஈவன் சினிமாலலாம் கூட ரொம்ப அதை காமெடியாக சொல்லுவாங்க அந்த பைல்ஸ் ஆப்ரேஷன் பற்றி. கவுந்து அடித்து படுத்திருப்பாங்க 2 வாரம் எதுவும் பண்ண முடியாது. பட் அதெல்லாம் இட்ஸ் லைக் ஓப்பன் ஹெமரோடெக்டமி ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராக இருந்தாலும் இப்போ நிறைய நல்ல அனஸ்தீசியா மெத்தட்ஸ் இருக்குது, பெயின்க்கு ரிலீஃப்க்கு நல்ல மெடிசன்ஸ் இருக்குது. பட் அதை தவிர பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கலாக வந்து அந்த ஸ்டேப்லர் ஹெமரோடெக்டமி MIPHன்னு வந்திருக்கு, மினிமலி இன்வேசிவ் மெத்தட்ஸ். அதாவது வெளியே எதுவுமே காயம் இல்லாமல் உள்ளே போயிட்டு அந்த பைல்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பெயின் பார்த்திங்கன்னா மேபி 1 or 2 days அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட் மட்டும் தான் இருக்கும். பட் மற்றபடி அந்த வெளியே காயங்களே இல்லாமல் பேஷண்ட்ஸ் வந்து 4-5 நாளில் தே ஆர் ஏபிள் டு ஸ்டார்ட் தேர் ரொட்டீன் லைஃப் அண்ட் தே ஆர் ஏபிள் டு மூவ். அண்ட் ஒன் மோர் திங் அதிலே இப்போ கண்டிப்பாக சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன், லேசர். ஸோ நவ் லேசர் ஹஸ் பிகம் லைக் அ ஜிமிக் வேர்ட், என்ன எதுனாலும் லேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹெமராய்ட்ஸ்க்கும் லேசர் ட்ரீட்மெண்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இப்போது என்னென்னா இது எதுவுமே இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்டைஸ் டெக்ஸ்ட் புக்ஸில் இன்னும் வரல. ஸோ என்னென்னா இது இப்போ வந்த காலத்தில் இருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஐ மே பி அ பயஸ்ட் பர்சன். ஏன்னா அந்த லேசர் ஆப்ரேஷன் பண்ண நிறைய பேஷண்ட் காம்ப்ளிகேஷனோடு என்கிட்ட வந்திருக்காங்க. அவங்கள நான் சரி பண்ணனால அந்த லேசர் பற்றி ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு புரிதல் வேணும்.
ஏன்னா அந்த டைம் டியூரேஷன் எவ்வளோ வைக்கிறது, பேசிக்காக இட்ஸ் எனர்ஜி எவ்வளோ வேவ் லெங்த்தில் வைக்கணும், அவங்க ஓரளவு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஐ திங்க் தேர் இஸ் சம் டிஃப்ரென்ஸ். அதில் இன்னும் ஒரு லேர்னிங் கர்வ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் அது ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை. பட் சமூக அது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் காலையில் வந்தால் சாயந்தரம் போயிடலாம், அதில் வலியே இருக்காது அப்படின்னு. நான் பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்குறது, உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கிறது மட்டும் முக்கியமா, இல்லை நல்லா குணமடைஞ்சு போகிறது முக்கியமா, இந்த பிரச்சனை திரும்பி வராமல் இருக்கிறது முக்கியமா? ஏன்னா லேசரில் வந்து ரிக்கரன்ஸ் ரேட் இருக்கிறதுலே ஜாஸ்தி இப்போதைக்கு அதுதான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டெம்பரரி ஃபிக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் தட் மே நாட் பி த பர்மனெண்ட் க்யூர். பட் அந்த லேசருக்காகவே அப்படின்னு நம்ம ஒரு இடத்த தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. So if you're watching this video, Dr. Dinesh Ramasamy is a senior surgical gastroenterologist, All India Institute of Medical Sciences trained and experienced ethical doctor who will give you only appropriate treatment. If you are suffering from all these problems, hernia, fistula, piles, fissure, இது மாதிரி ஏதாவது ப்ராப்ளத்தில் நீங்கள் சஃபர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸை இல்லை உங்களோட ப்ராப்ளத்தை 8110044517 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, நான் டேரக்டாக தினேஷ் ராமசாமி சார் கிட்ட கனெக்ட் பண்ணி we will give you proper guidance and you can avoid unnecessary surgeries also. If surgery is avoided, என்ன கைண்ட் ஆஃப் சர்ஜரி பண்ணணும், உங்களுக்கு பெர்மனன்ட் கியூர் கொடுக்கணுன்ட்டு. அதே மாதிரி if you want to join this group, WhatsApp add me to 8110044517. வணக்கம் டாக்டர், ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக இந்த ஷோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய ஷோக்கள் பண்ண போகிறோம். நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்களும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் கிட்ட இந்த மாதிரி வந்து பேச போகிறாரு. ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நீங்களும் வந்து இவரோட குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 8110044517 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.